அமைதி அமைதி. வந்தது கரெக்ட் தான், சந்தோஷம் தான். உட்காருங்க. கல்யாணத்துக்கு என் பிள்ளை சம்மதிக்கணும், அதுதான் முக்கியம். ரொம்ப முக்கியமே அதுதான். யார் விட்டப்பா கல்யாணத்துக்கு பிள்ளை சம்மதிக்கணும் கேட்டது யாருப்பா? உன் பையனா? உன் வீட்டுல மாமாங்க சாமி கூப்பிட்டா கரைய கரை காரி காரி. இன்னொரு தடவை கூப்பிட்டாமா, தீரம் கொள்ளாதே ஞானம் பெண்ணே. பாவிப்பே உள்ள மனசு திறந்து பேசவும் மாட்டுக்கு, சொன்ன சொல்ல கேட்கவும் மாட்டுக்கு. நாம் படிக்க வச்சது குத்தமா, பகட்டா வளர்த்தது தான் குத்தமா. தேவையில்லாம காது வலிக்க பேசி வாய் வலிக்க சிரிச்சாடம்மா. இல்லம்மா உண்மையா இல்லையாம்மா? நீ உட்கார பெரியவா. உன் பிள்ளையுடைய மனத்தை நீ பார்த்தியா என்னைக்காது? பெத்த பிள்ளைகிட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பேசணும்டா பரமசிவம். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பிள்ளைகளை பக்கத்துல உட்காந்து பேசணும். பேசும்பொழுதுதான் பிள்ளையுடைய மனதும் அறிவும் எதுவும் குழப்பம் இருக்கா, மனசுல எதுவும் தடுமாற்றம் இருக்கா, புத்திகள்லாம் நம்ம தீன்படி இருக்கா, வேற எதுவும் குழப்பமாயி மைண்டு ஓடுதாங்கிறதுலாம் தெரியும். நீங்க பிள்ளைய பார்த்து அந்த சாப்பாடு கொடுக்க வைக்க ஏன் பார்க்க போனா இருக்கேன் இப்படி கேட்கறது சரி. ரெண்டாவது க்ளோஸ் அப் அவங்கள்ட்ட எழுத மாட்டிய, பேச மாட்டிய. இப்ப பேசணும்னு நினைக்க அது பேசாம மாறிக்கிட்டு சரிண்ணா. அப்ப குற்றம் யாரு? பெரியவங்க தான் குற்றவாளி. புரியுதா? நீ கொடுத்தவனே பறித்து கொண்டாட்டி ஏமா அவ விருப்பப்படியே வாழ வச்சுட்டானம்மா. நல்லா இருக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்குமா? எனக்கு இயற்கை உனக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கு முடிச்சிருக்கா போதுமா? அப்ப அவளையும் முடிச்சு வச்சிருவோமா? கண்ணை மூடு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கிறேன். 2 பிள்ளை பிறக்கும், 2மே ஆம்பளை பையனா இருப்பான். எதிர்காலத்துல சொந்தமா கம்பெனி வச்சு நடத்துவாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவான். அவளை நல்லா வச்சுக்கிடுவான், 13 வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கிடுவான். எத்தனை வருஷத்துக்கு எழுதி வச்சுக்காருன்னு 13 வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கிடுவான். அப்பொழுது உன் பேர பேத்திக்கு சரியாக 10 வயசு 9 வயசுக்கு நடக்கும். அதுல ஒரு சின்ன சர்க்கரை வரும், மீண்டும் கூடிக்கிடுவாங்க. கவலைப்படாம தைரியமா காலில் விட்டுருவாங்க. ஒருமா 2 பேரும் உருவுரிக்கு வந்து 6 ஆடு கழிவு என்னதான் என்ன வாப்படுத்த குழப்பம் இல்லாம அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி தாரேன். கடனை தீர்க்கிறதுக்கு வேண்டிய வடிவகுத்து தாரேன். தொடர்ந்து என்னை பார்க்கவா வெற்றியாக்கி கருசாமிக்கு தாக்கா வீட்டுக்காரருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? என் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் கருப்பசாமின்னு ஒரு அம்மா கேட்க வந்திருக்காங்க திருப்பூர்ல. ஒரு அண்ணனும் கேட்க வந்திருக்காரு. முதல்ல பொங்கலுக்கு மரியாதை கொடுக்கணுமா? மனம் யாராவது எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் உயிரை. உன் மகன் உள்ளம் அப்படி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு பழைய கதைகளை நினைச்சு உருகுதான். அதனால அவன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி நல்ல மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமா? கண்கள் காணும் கனவினிலே முன்முக
சுகம் இருக்கும். பாப்பா அவன் மனம் பக்குவப்பட்டுரும், மன குழப்பம் தீர்த்துரும், திருமண வாழ்வுக்கு பொருத்தமாகும். சித்தரை பிறக்கட்டும். பொறுமையாயிருமா அதே மாதிரி பையன் கல்யாணத்தை பத்தி தலைவன் தலைவி கணவன் மனைவி மகனுடைய மனத்தை பார்த்தேன், ஓரளவு தெளிவு வந்திருக்கான். ஆனா அவனுடைய மனத்துல அவன் வேற மாதிரி சரக்கு பண்ணுதான். இந்த ரெண்டு பொண்ணுமே ஒரு பொண்ணு 9 பொறுத்தவரை இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு ரஜு பொறுத்த இருக்கு, நல்லா படிச்சிருக்கு. ஆனா 7 பொறுத்து தான் இருக்கு. அதனால அந்த 9 பொறுத்த பிள்ளைய நம்ம முடிக்கலாம், எதிர்காலம் நல்லா இருக்கும். 10 சம்பந்தமான ஒரு படிப்புள்ள பிள்ளை நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்கிறேன்? அவன் சர்டிபிகேட்டை பார்த்தேன், நல்ல மதிப்பெண்லாம் வாங்கியிருக்கான், எதிர்காலம் நல்லா இருக்கும். உன் பையன் என்ன படிச்சிருக்கேன்? 1 2 கண்ண முழுக்க 2 கண்ணத்திலடா பறந்துவான். நீங்க கண்ண இவ்வளவு கல்யாணம் முடிச்சா அவ சொல்ல நான் கேட்கணும். அதனால நான் அந்த பிள்ளைய கட்ட மாட்டேன். என் படிப்புக்கு எவ்வளோ என்ன வருதோ அதை நான் பாக்குறேன். அதனால எனக்கு இன்னும் 1 மாதம் போனாலும் பரவாயில்ல, அப்படி ஜாதகத்தை பாருங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால இப்ப இன்னொரு 2 ஜாதகத்தை இந்த மாதம் வர வைக்கிறேன். ஒரு ஜாதகம் அவன் படிப்புக்கு ஈக்குவலா இருக்கும், 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கோடி பணம் சம்பாத்தி பண்ணுவாங்க. பட்டா கண்டிப்பா கிடைச்சாச்சு, அதுல சந்தேகமே கிடையாது. வெற்றியாகி அதிர்த்தி ஓடி வாப்பா. ஆமா நல்லா இருக்குமா? திருப்பூர் நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி தடைப்படுகிறது, ஏன் என்று ஒருவர் கேட்கிறார். என்ன தொழிலும் என்ன தொழில்னா நீங்க ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து நம்மளா தேர்ந்தெடுத்துக்கிறது. கண்ணுக்கு குலமேது கண்ணாம் கருத்துக்கு நீரையேது. ஆனந்தமா உட்காரு. உங்க வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் வராரு, என்னடா நாராயணன் மகளம். அதான் எடுத்த உடனே சொன்னேன், கண்ணுக்கு புறமேது கண்ணான். பேர் என்ன? அப்படியா? சரி, யாருக்கு கல்யாணம் முடிச்சு யாரும் கல்யாணம் முடிக்கல? ஒரு பையன் அவன் இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான், அந்த வாழ்க்கை உயர்வாகவும் சரியா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பையன் பெற்றோர்களுடைய இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான், சொந்தமா கம்பெனி வச்சு நடக்கும். இப்போ உன்னுடைய தொழிற்சாலையை போய் பார்த்தேன், 9 மாத காலங்கள் நீங்க நினைக்கிற கையில் வருமானத்துடைய உயர்வு கிடைக்கல. உண்மையா? ஆமா, செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்து அப்பா. அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு சரக்கு இறக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? நம்மகிட்ட வாங்கிட்டு போறவங்க நமக்கு ஒழுங்கா பணத்தை தரலையே, அவங்கள்ட்ட கண்டிதரம்பு கேட்டா நாளைக்கு தொழில் கெட்டு போயிருந்தேன். இப்படிப்பட்ட சிந்தனையில குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இந்த தொழிலை தொடர்வது தர்றானா அல்லது இடமாற்றம் சரியா? அதனால
தொழிலை ஓங்காரமா நான் ஓட்டி தந்தா போதுமா? கால் என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? வயிற்றுல யாருக்குப்பா பிரச்சனை? ஏம்மா என்ன விஷயம்? உடல்ல வந்து சிக்கல் இருக்குமா? டாக்டர் போய் பாரு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பார்த்தேன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வா. ஆனா ஆபரேஷன் சொல்லுவாங்க, அதுல பாதகம் இல்லாம நான் காப்பாத்தி உன்னை வாழ வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவை 1 கோடி ரூபா தந்தோம்னா நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. ஒரு 25 லட்சம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த பணமும் கிடைக்கும், இந்த தொழிலும் நல்லா ஓடிடும். வேற என்னப்பா வேணும்? உண்மையா இருக்க வைகாசி மாதம் அந்த சொத்தை வைக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன். 3 மாதத்துல ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். சரிண்ணா? அதுவரை வண்டி ஓட்டணும்ல, அதான் ஒரு 25 லட்சம் ரூபா தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். கண்ணை கொடுப்பா கொஞ்சம். வெற்றியா கிடைச்சிடும். எப்படி கிடைக்குன்னு உனக்கே தெரியாது. ஆனா பணம் நல்லா இருக்கும். கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுட்டு கொடுக்குண்டா. உண்மையா இல்லையா? பௌர்ணமி முடிஞ்ச என்னை வந்து பாருங்க, சந்தோஷமா இருங்க. கருதாமிக்கு ஒரு பொம்பளை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மனம் குழப்பி வேதனை பட்டு வந்திருக்காங்க. யாருமா அது? என்னம்மா சௌக்கியமா, என்னக்கா வாழ்க்கை? உங்க வாழ்க்கையை பற்றி கேட்க நீ யாருமா? உன் வாழ்க்கையை பற்றி கேட்க அப்படிதானே? புரியாம வந்து என் பையன் தான். நான் தான் பிள்ளைய பற்றி கேட்க வந்தோம். உடனே தெரிய மாட்டான். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கான்? நீ யாரு பிரியோட? நிறைய பேர் கேட்க வந்திருக்காங்க. புதியதோர் உலகம் செய்வோம். உனக்குதான் எதிர்க்க முடியலையே, எதுக்கு கஷ்டப்படுற? உனக்குதான் யாரும் கேட்டா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மரணத்துக்கு காரணம் என்னவென்று பார்த்தா அது இயற்கை தான். வேற யாரும் எதுவும் செஞ்சலாம் ஒண்ணு நடக்கல. அதனால அந்த தேவையில்லாம அதை போய் சிந்தனை பண்ணி குழப்ப போட வேண்டாம். வேற உனக்கு என்ன வேணும்? அந்த பத்திரத்தை நீ மீட்டணும்னு நினைக்க, அந்த பத்திரம் வந்த பிறகு ஒரு சில குழப்பங்கள் வரும். அதனால அந்த பத்திரத்தை நான் மீட்டு தரேன், அதுக்கு வேண்டிய பணமும் தரேன். அந்த சொத்தை நீ வாங்கின உடனே என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இன்னைக்கே சொல்லிதான் எழுதி வச்சுக்காம அதுக்குள்ள இருக்கும் வாழும் இடத்தை நீ மாற்ற வேண்டும். இப்ப நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்தாபனத்தை விலைக்கு கொடுக்க வேண்டும். இந்த விஷயம்லாம் செய்துதான் நீ மீள முடியும். வேற யாராலும் எந்த உதவியும் கிடைக்காது. ஒட்டுமொத்தமா 90 நாட்கள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அதுல 6 முறை என்னை நீ பார்க்க வேண்டும். நான் ஜெயிப்பது உனக்கு புத்தியை கருதாமிக்கு யாரு 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 எக்ஸ்போர்ட் சொந்தமா கட்டுறது யாருப்பா? எக்ஸ்போர்ட் சொந்தமா யாரு கட்டுறா? வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது யாரியா? வெண்ணி தம்பி வா, நல்லா இருக்கியா? எந்த ஊரு? என்னது எக்ஸ்போர்ட் பண்ற? மணியன் அப்படிக்கிட்டு இருக்கியா? ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை வேலை பார்க்குறவங்க? உட்கார் தம்பி. இந்த தொழிலை உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணி தரணும். உண்மையா இல்லையா? அதுக்கு வேண்டிய முதலீடுகள் வேணும். 3 பொம்பளை 2 ஆம்பளை உன்கிட்ட வேலை பார்ப்பாங்க அடுத்து வரக்கூடிய இந்த கம்பெனியில. ஆனா அது வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகுதான் அந்த கம்பெனியை ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நீ இப்ப இருக்கிற நிலையிலேயே இதை நடத்திக்கலாம். மே மாதத்துல உனக்கு வந்து புதுமையாக இன்னும் கொஞ்சம் அடிஷனலா உருவாக்கக்கூடிய வழியை பண்ணித்தாங்க. வேற என்னடா வேணும்?
நீ பார்க்கணும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். ஒரு பேங்க்ல இருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வரட்டா, அதை வச்சு நம்ம உயர்ந்துக்கலாம். சந்தோஷமா தான் கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு இப்போதைக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லி என்ன வைகாசி மாதத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சாமி சொன்னார். அப்படின்னு சொல்ல கரெக்டா 25 நாளையில பெண்ண கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அப்படியா 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 யாரு 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 நம்ம ஈரோடு இல்லை ஈரோடு ஈரோடு இருக்கு போயில ஈரோடு கிடக்கு புகையில இவர்களுக்கு அப்பாவுடைய ஒரு ரோடா கேட்கலாம். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சேலம் ரோட்டை சாமிட்டேன் கேட்டா வழியாங்க சொல்லுங்க. இன்னைக்கு அவர் சாப்பிடும்போது கேட்டுட்டாரா இவர் என்னன்னு கேட்கல ஒன்றரை கடன்களால் மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? மராட்டியத்தம் கவிதை கொண்டு என்ன படிக்கிற? சென்னல்லையா பக்கத்துலவா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை தான் அந்த வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு தெய்வமா இருக்கு. புரியுதா? உங்களுக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேல் உன் குடும்பத்துல ஒரு தெய்வ சக்தி. 3 ஆண்டு காலங்களாக தொழிலாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதான் உண்மை. இப்போதைக்கு கடன்களால் மன வருத்தப்பட்டு ஓயாத வாக்குவாதமும் துன்பமும் வீட்டுக்குள்ள நடக்கு. புரியுதா? அதனால எல்லாமே அலங்கார பொருள் தானே தவிர உண்மையான தங்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அலங்கார பொருள்னா என்னது? கவனிக்கிறேன், வேற ஒண்ணு இல்லை. இப்போ வீட்டுக்காரர் இன்னொரு இடத்துல பணம் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாருமா, அந்த பணம் கிடைக்கும். கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை உத்தியோகத்துக்கு போயிடும். பாப்பா ஆமா, கவலைப்படாத, உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன், கடனை தீர்த்து தரேன். என்ன 2 வருஷம் கழிச்சு ஒரு வீடு வாங்கிக்கிறேன். இப்பமே கூட வாடகைக்காரனுக்கு கொடுக்குறோமா? அப்படி என்ன நிறைவேறியாது. வீட்டுக்காரருக்கு தான் இப்போதைக்கு யோகம் இருக்கு. உனக்கெல்லாம் 9 மாதம் டைம் இருக்கு. முறையாவது வேற சந்தோஷம் போயிட்டா. செய்வரை யாரும் வைக்கலாமா? நீர் இறக்கம், மாத நீர் இறக்கம். கண்ண முடியும். அந்த மரம் இயற்கையால பாதிக்கப்படுது. ஆமா, வேற ஒண்ணு நடக்காது. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு ஈரோடு எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுல விட்டுறணும். திருப்பூருக்கு நீங்க ஈரோடு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? புரியல. ஈரோட்டுக்கு தெளிவனுக்கு என்ன தொடர்பு? திருப்பூர் மாவட்டம் அது. ஓ அப்படி மாவட்டத்துக்கு முடியாது.
அண்ணாச்சி உட்காருங்க, கண்ணை மூடுங்க, பிரார்த்தனையை செய்யுங்க, பார்க்குறேன். அடே தாய் மாமா, உன்னாலதான் எல்லாம் அந்த பிரச்சனை. ராஸ்கர், ஏமல என் குடும்பத்துக்கு வந்த நீ போயிட்டு வாங்க. கால் வந்து எப்பா உங்க வீட்டுக்காரர் இருக்கானோ எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டுக்கார பொம்பளைக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி எந்த ஊர்ல இருக்காரு? உன் பையன் இல்லற வாழ்க்கையை நடக்கும் பொழுது தாயுடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில குழப்பம் நடக்கும்னு விதி இருக்கு. அதனால அவங்களுடைய உறவு வந்து செட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அசல்ல வந்து ஒரு பெண்ணு கிடைக்கும். பெண்ணு கிடைச்சாலும் உன் மகன் ரொம்ப விஞ்ஞானம் படிச்ச மாதிரி ரொம்ப விளக்கம் பேசினான். அவன் எதை எடுத்தாலும் அவனுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது மாதிரி அவன் வயதுக்கு மூத்தவங்கள்ட்டலாம் ரொம்ப விஷயம் பேசினான். அவன் பேச்சு அவனை கெடுத்துரும். அதனால அவன் வாயை முதல்ல அடக்குதான். அதுக்கடுத்து கல்யாணத்தை நடக்க வைக்கிறேன். சரிண்ணா? பிடிச்சிருந்தா பங்குனி மாதம் 3 பொண்ணு ஜாதகம் வருது. கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணிடுவோம், வெற்றியோட வாழ வச்சிருவோம். இடம் சொத்து சொந்தமாக ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, தீர்த்துருவோம். நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கலாம். கர்மசாமிக்கு மாட்டு வண்டியை மலைக்கு மேல கொண்டு போன ஊர் எந்த ஊருப்பா? கால் மாட்டு வண்டியை மலைக்கு மேல கொண்டு போன உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வில் எதிர்பார்த்த தந்தை எங்கே? அப்பா எங்க இருக்காரு? உங்க அப்பா எங்க இருக்காரு? எங்க? வந்துருவாரா? யாரு சொல்லுங்க. கண்ணிமை போலே என்னை வளர்த்த கடமையை நான் மறவேனா? காரிருள் தூணலில் பாடான திரையில் கடலானார் விதிதான. உன் பிள்ளைக்கு என்னப்பா வர வேணுக்கும்? சரி, அது உன் கேள்வி. உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? நீங்க 2 பேரும் வந்தோடனே நான் உங்களை பத்தி சொல்லாம எடுத்த உடனே அவங்க அப்பா எங்கன்னு நான் கேட்டேன். எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மனிதன் படிக்க படிக்க நிறைய விவரம் வரும். விவரம் வர நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற சிந்தனை. இந்த சிந்தனை வந்தோடனே நம்ம பெரியவங்கிற எண்ணம் வந்து உடனே பொண்டாட்டி நமக்கு தகுதியானவா இல்லைங்கிற எண்ணம். அவட்ட கருத்து சாரு, அவட்ட நிறைய கருத்துக்களை பேசுறது, உடனே எண்ணம் எதிர்ப்பு. வீட்டுக்குள்ள நிம்மதியான தூக்கம் வராது, மன அழுத்தம் வந்துடும். வாழவா வேண்டாமாங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தர போகணும் அப்படிங்கிற கருத்து ஓ மனதுக்குள்ள இருக்கு. உன் மனைவியை கெடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. ஆனா இயற்கையிலே இந்த சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அதை ஓ முன்னிலையில நீ அவ சொல்ல மாட்டான், அவ முன்னிலையில நீ சொல்ல மாட்டேன். யாரை துருப்பிக்கிட்ட இழுத்தா உண்மை வருங்கிறது தான் அவன். புரியுதா? 3 ஒன்று காலம் தான். உன் பையனுக்கு இப்போதைக்கு சனி பகவானுடைய நேரம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அவனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவன் ஸ்கூல் போறதுக்கு வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். உங்களுடைய சொல்லலாம் கேட்க மாட்டான். அவன் மனதை பக்குவப்படுத்தி உங்களுக்கு இறையாக நான் படிக்க வச்சு தரேன். தொழில் தோந்தமான முன்னேற்றத்தையும் தரேன். உங்க 2 பேருக்குள்ள அன்பு பாசத்தை உருவாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? வெற்றி மேல கொடுப்பா.
கண்ண முடிக்கலாம் வேற மாலை கொடுங்க பக்கத்துல வாமா. வெரி குட். என்னை நினைச்சு போய் பிரார்த்தனை உன் மனத்துக்குள்ள நான் சொன்னா உனக்கு எதிர்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி. நான் இப்ப பேசுறத எதிர்த்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனத்தை மாத்து தெய்வமாக நினை வாழ வைக்க போறவன் நான் தான். நம்பிக்கையோட கூப்பிடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. தொழில் உள்ள பிரச்சனை தீரும், பொருளாதார கடனும் தீரும். உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி புகழோட வாழ வச்சுட்டாங்க. இன்னைக்கும் இது குறித்து வாழ்வி ஆரம்பம் அந்த சில மக்களே ஐயா. புண்ணியமா இருக்கு வேண்டாண்டா. வீண் பிரச்சனை கொண்டு விடுண்டாம். என் சொல்ல கேட்டான் உங்க கண்ட்ரோலே வைங்களாம். நான் சொல்லணும் சாதாரண நினைக்க அடுத்து என்னை பார்க்கணும். உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது. புண்ணியமடைவார் ஆனந்தமடைவார். மாலையை சாதாரண நினைச்சு தூர போட்டுறக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விளக்கில் போட்டு வைக்கணும். விளக்கில் போட்டு வைக்கணும். நல்லா காய்ந்த பிறகு கேரி பேக் கவரில் எடுத்து வச்சு பூஜையறையில் வச்சு நிரந்தரமாக கும்பிடணும். அதுதான் உங்களுக்கு கருப்பசாமி. அதை எவ்வளவுக்கு பாதுகாக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மைகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். புரியுது? கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு எந்த ஊர் கொடுக்கலாம்? ஒரு ரோடு கிடையாதா? பையனை பத்தி கேட்க வந்தது யாரு? வணக்கண்ணே. அதர் ஸ்டேட்ல யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களா? கர்நாடகாவா? பெங்களூர்ல போய் சொந்த சொந்தக்காரண்ணே நீ இந்த வேளை தன்னில் என்னை மறந்தார். நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. என்ன செய்யணும் பையனுக்கு? நீங்க தான் குழப்பறீங்களா அவங்க குழப்பறானா? கண்ணை முடிச்சு காலில் விட்டுவாங்க. கருப்பசாமி அந்த மகனை கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. இந்த வட்டத்துக்குள்ளே உன் மகன் இரவில் சரியா தூங்க மாட்டுக்கான்ப்பா. சரியா? விறுவிறுன்னு வெளியில போவான், விறுவிறுன்னு வந்துருவான். தேவையில்லாம டென்ஷன் ஆகி பேசுற மாதிரி இருப்பான். முன்னுக்கு முரண்பாடாக பேசுவான். இந்த மாதிரி மைண்ட் டிப்ரெஷனால என்ன ஈக்குவலைசன் உண்டோ அந்த மனக்குறை அவனுக்கு இருக்க மாதிரி அவன் நடக்கிறான். ஆனா அவனுக்கு மைண்ட் டிப்ரெஷன் ஆகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன மன அதிர்வு அதுல அவனுடைய ஆள் மனது பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை நான் சரியாக்கிற முடியும். அவனுக்கு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க முடியும். எப்பங்க கூப்பிட்டு வருவேன்? சரி, அமாவாசைக்கு பிறகு கூப்பிடுவான். ஜெயிக்க வைக்கிறேன். பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நோயற்ற வாழ்வாய் வாழ வைக்கிறப்பா. சந்தோஷம். இப்போதைக்கு நடக்காது. பொறுமையாக இருக்கு. கருப்பசாமிக்கு ஐயா டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமா பேசுறது யாரு கேட்கறது? என்ன டாக்குமெண்ட்னே? சரி, கால் வந்து வசந்த கால நதிகளிலே வாங்க. பத்திரத்தை படிச்சு பார்த்தா யாருக்கெல்லாம் பங்கு? 3 பேர் இருக்காங்களா? யாரெல்லாம்? அது 2 பேரும் சமைப்பாங்களா? ஒருத்தர் அமௌண்ட் கூடுதல் கேட்பானே எனக்கு கொடுக்கலாமா? ஒருத்தர் வந்து தேவையில்லாம இன்னொருத்தர் பேசலாம் இடையில. தெரியுமா உனக்கு? உன் பார்ட்னர்ல ஒருத்தன் அவங்கள்ட்ட முன்னுக்கு கொஞ்சம் வந்து பேசிட்டு உங்களுக்கே தெரியாம டிப்ஸ் கிடைக்க பாருங்க. இந்த நொண்டங்கடி கால்
போட்டாங்களா? ஆமாங்க. அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. ஆமாங்க. இப்போ அவன் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், போட்டவன் என்ன தான் பக்கத்துலேயே வரீங்க. ஆமாங்க. சரி, இப்போ உனக்கு இந்த இடத்த நான் வித்து வந்துடணும், ஆமாம். அப்படித்தானே? சரி, எத்தனை ஏக்கர் இருக்குங்க? 2 ஏக்கர். 1, 2, 3, 4 ஏக்கர். 2 ஏக்கர் இருக்குல்ல? 1 98, 1 99 தான் இருக்கு. சரி, பக்கத்துல 2 ஏக்கர். கண்ண முடிக்க நான் பார்க்குறேன். பேர் சொல்லட்டுமா? இன்னும் 1.5 வருஷம் கழிச்சா கோடிகளுக்கு மேலே போகும். நம்பர் தெரியாது. 1 வருஷம் கழிச்சா உனக்கு இப்போ பணம் வேணுங்களா? வேணுமா வேண்டாமா? இந்த பங்குனி மாதத்தில் உனக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் 10% அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. வித்துக்காங்க, 3 ஊர் நல்லா இருந்துக்காங்க, கோயிலுக்கு உங்களுக்கு பணமும் கிடைக்காது. நல்லா இருக்கு ஜனங்களே. என்ன சொல்லிப்பா? அடுத்த வாரம் 03 கற்புதாமிக்கு தூத்துக்குடி